வெல்கம் டு சமையல் அண்ட் சுவை மேக்தி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4 பேருக்கு செய்கிற அளவுக்கு மீன் குழம்பு நகர மீன் எடுத்திருக்கேன் நான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெந்தயம் 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன், வெங்காயம் 10, கருவேப்பிள்ளை, பூண்டு, பச்சை மிளகாய் 4. பூண்டு கொஞ்சம் நான் அதிகமாக தான் சேர்த்துப்பேன் நான் குழம்புக்கு. தக்காளி 2, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு, கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமும் பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வேக வேண்டாம். அதன் கூட இப்போ தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கு நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அதை வதக்கி விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் மசாலா பொருட்களை உள்ளே சேர்த்துக்கிறலாம். எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. ஏன்னா மசாலா பொருள் உள்ளே சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் கொஞ்சம் அடி பிடிக்கும். அப்படி அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் புளி ஊற வச்சுருக்க தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. அப்படி ஊற்றி நீங்கள் கிண்டும் பொழுது நல்லா கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் கசட்டெல்லாம் வரும். அதனால் எப்போவுமே ஃபில்டர் பண்ணி ஊற்றுறது ரொம்ப நல்லது. நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். இப்போ புளி தண்ணியை நான் நல்லா மேலே ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குருவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கீங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை உள்ளே ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா குழம்போட வாசனை அவ்வளோ நல்லா வருது. இப்போ நாம் மீன் போட ஆரம்பிச்சிடலாம். குழம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது மீனை போடும்போது டக்குன்னு மூஞ்சில் தெரிச்சிரும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு 1 by 1 மீனை நல்லா கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. எல்லா மீனையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும் பொழுது மீனோட குழம்போட வாசனை அப்படி வருது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை எடுத்துகிட்டு மலைச்சாரல் மாதிரி நல்லா மேலே போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு மணக்க மணக்க சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.